உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தை தமிழகம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த காமராஜர் பிறந்த நாள் என்பது ஏதோ காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கட்சிகளும் தற்போது காமராஜரின் பெயரை உச்சரிப்பதும் காமராஜர் ஆட்சியை எங்களால் தான் அமைக்க முடியும் என்று சொல்லுவதும் தற்போது ஒரு வாடிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? பொதுவாக கடந்த அதிமுக ஆட்சியில் காமராஜருக்கு சரியாக மரியாதை செய்யவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளாம் எழுந்தது தெரியும். ஆனால் தற்போது போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம், காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடுவது எங்களுக்கு மட்டுமே உரிமையான ஒன்று என்று கூறி வருகிறார்கள். இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? காமராஜர் எல்லா மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறாரா? எல்லா இயக்கங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் அந்த அளவிற்கு அந்த இயக்கங்கள் இருக்கிறதா? காமராஜனுடைய தலைமை பண்பு, பதவிக்கு ஆசைப்படாத அந்த பாங்கு போன்ற தன்மைகளுடன் இன்றைய காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா? காமராஜரை கொண்டாடுகிற பிற இயக்கங்கள், பிற கட்சிகள் அதே தன்மையுடன் இருக்கின்றதா? காமராஜரை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? காமராஜரை இந்த கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறதா அல்லது உண்மையில் காமராஜர் ஆட்சி அமைக்க பாடுபடுகிறார்களா என்பது குறித்து தான் இன்றைய விவாத அரங்கில் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கில் கலந்து கொண்டு இருக்கிறார். பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய என்ஆர் தனபாலன் அவர்கள் நமது விவாத அரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் அவரது அரசியல் பார்வையில் காமராஜரை பற்றிய தரவுகளை இங்கு பகிர இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் காமராஜர் குறித்தும் காமராஜர் குறித்து அவரது கட்சி இப்போது கொண்டிருக்கிற நிலைப்பாடு குறித்தும் மிக விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். காங்கிரஸ் கட்சிங்கிற முறையில் இன்னைக்கு காமராஜர் என்றால் இன்னைக்கு எல்லா கட்சியிலும் காங்கிரஸ்காரர் என்கின்ற நிலை மாறி அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாராலையும் ஒரு கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற கட்சியில் கூட இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க இப்போ உங்களுக்கே தெரியும், கடந்த 10 நாட்களாக இந்த மாதிரியான விவாதங்களும் நடைபெற்று வருது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, பெருந்தலைவர் காமராஜரை எல்லா கட்சியினரும் கொண்டாடுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதில் ஒன்றும் ஏன்னா அவர் செய்த சேவைகளை பாராட்டி அவங்க செய்கிறது அது காங்கிரஸுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு விதம் தான் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் காமராஜர் ஆட்சி நாங்கள் தான் அமைப்ப முடியும்னு பிஜேபி சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. அது எப்படி? காமராஜரை நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுங்க, அவருடைய சேவைகள் சொல்லுங்கள், அவர் தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள், எளிமையை சின்னமாக வாழ்ந்து காட்டினார்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வேணான்னு சொல்ல. அதுதான் காங்கிரஸினுடைய இயல்பான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் காங்கிரஸினுடைய நடவடிக்கைன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. காமராஜர் நடவடிக்கை ஒரே ஒரு விஷயங்க, பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுறதே காங்கிரஸுக்கு பெருமை தான். அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க இன்றைக்கி, அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் காமராஜர் ஆட்சி நாங்கள் அமைப்போம்னு எப்படி இவங்க சொல்லலாம்? அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, விந்தையாக இருக்குது. அதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நான் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இந்த பிறந்த தின விழாவில் எளிமையின் சின்னமாக வாழ்ந்தவர். அவர்தான் இந்த தமிழகத்தில் கல்வி என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒலியை ஏற்றினார் என்றால் அது மிகையாகாது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம டெல்லிக்கு போனோம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்க எந்த இனத்தை ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கருத்தை பதிவு செய்வார்கள். நான் கிராமத்தில் இருந்து வந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், ஏழையாக இருந்தவன், அவர் கொடுத்த சீருடையிலே படித்தேன், அவர் கொடுத்த இலவச புத்தகத்திலே படித்தேன், அவர் கொடுத்த இலவச கல்வியிலே படித்து இன்றைக்கு ஐஏஎஸ்ஸாக வந்திருக்கிறேன், ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கிறேன், அந்த புண்ணியவான் போட்ட பிச்சை என்று மனதார வாழ்த்தியவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள். சமீபத்தில் இங்கே கிலிண்டன் கூட ராஜஸ்தானில் வச்சு ஒரு பதிவு பண்ணுறாரு. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, நாங்கள் அமெரிக்காவை ஆள்றோம், ஆனால் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழகத்திலே வாழுகின்றவர்கள் தான் எங்களுடைய அமெரிக்க நாட்டிலே கணினி பொறியாளர்களாக மிக உயர்ந்த இடங்களில் அமர்ந்து கொண்டு அவர்கள்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பதிவை சொன்னபோது உண்மையிலேயே அன்றைக்கு நாம் பெருந்தலைவர் காமராஜரை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அவர் தான் என்ன பண்ணுறாருங்க, சிற்றூரிலெல்லாம் தொடக்கப்பள்ளியை தொடங்குகிறார். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற போதுங்க வெறும் 13,000 தொடக்கப்பள்ளிகள் இருந்தது. ஆனால்
அவர் ஆட்சியை விட்டு போகின்ற போது 34,000 தொடக்கப்பள்ளிகள் தமிழகத்திலே உருவாயிற்று. இல்லை, இப்போ காமராஜர் அவர்களை பற்றி அதாவது இதே பெருமையை இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அவர் காங்கிரஸ்காரங்க, நாங்கள் தானே சொல்லணும், மற்றவங்க சொன்னால் பெருமைப்பட்டுக்கலாம். அதில் தான் இப்போ விஷயம் இருக்குது. என்னன்னா, காமராஜர் என்பவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் முதலமைச்சராக இருந்ததுலேருந்து, மாகாண தலைவராக இருந்ததுலேருந்து, நடுவண் அரசு போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும், அவருடைய கடைசி காலம் என்பது காங்கிரஸ் தலைவர்களாலே அவர் பழிவாங்கப்பட்டார், பழி தீர்க்கப்பட்டார், உட்பகை இருந்தது, ஒரு மிகப்பெரிய பனி யுத்தம், நிழல் யுத்தம் நடந்தது என்பதுதான வரலாறு. ராஜாஜிக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது, சி சுப்பிரமணியம் அவருக்கும் பிரச்சனை இருந்தது, பலருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்ததுன்னு தானே வரலாறு. 75 அவர் சாகும்போது அவர் பரிபூர்ண காங்கிரஸ் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரா இல்லையே? காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, மோர் டெமோக்ரஸி பார்ட்டி. நீங்க மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறார், பட்டாபி சீதாராமையரை நேதாஜிக்கு எதிராக நிற்க வைக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு பட்டாபி சீதாராமையரை மகாத்மா காந்தி அவர்கள் நிறுத்திவிட்டு என்ன சொல்றார் தெரியுங்களா? நேதாஜி வெற்றி பெற்று பட்டாபி சீதாராமையர் தோற்று போனால் அது என்னுடைய தோல்வி என்று வாக்குகளை கேட்கிறார். ஆனால் பட்டாபி சீதாராமையர் தோற்று போகிறார், காந்தியினுடைய வேட்பாளர் தோற்று போகிறார், நேதாஜி வெற்றி பெறுகிறார். அப்போ என்ன, எவ்வளவு பெரிய ஜனநாயக கட்சியாகவே காந்தி சொன்ன வேட்பாளரையே தோற்கடித்த இயக்கம். அதே நிறைய ஜனநாயகம் இருக்கு. அதுல பெருந்தலைவர் காமராஜரும் விதிவிலக்காக இல்லாமல் இருந்திருக்கிறார். நான் அதை ஒத்துக்கிறேன். ராஜாஜி அவர்களோடு அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். இந்த மனிதனை விட்டு விடாதீர்கள், கே பிளான் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மூத்தவர்கள் பதவி விலகி இளையவர்களுக்கு வழிவிடுங்கள். அது கூட காமராஜர் மாதிரி மாநில தலைவர்களை அடக்குவதற்காக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் தானே சொல்றாங்க. அந்த பிளானுக்கே பேரு கே பிளானுங்க. அது எப்படிங்க பெருந்தலைவருக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டில் கொண்டாந்து இருக்க முடியும்? ஏன்னா பெருந்தலைவர் ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு வலுவான தலைவர்கள் உருவாவதை காங்கிரஸ் தடுப்பதற்காக கொண்டு வந்த திட்டம். ஜவஹர்லால் நேரு இருந்த பொழுது மாநிலங்களில் மிக வலிமையான தலைவர்களை கொண்டிருந்தார்கள். அவர் ராஜினாமா பண்ற போது கூட நேரு கூட சொல்றாரு, வேண்டாம் இருக்கலாம் என்றார். இல்ல, அவர் பதவியை விரும்பாதவர். அவர் நினைத்திருந்தாலுங்க அன்னைக்கு பிரதமராக வந்திருக்க முடியும், அந்த பதவி அவரால் ஏற்றிருக்க முடியும். சில பேர் ஊடகங்களில் சொல்கிறாங்க அவர் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, ஆங்கிலம் தெரிய. கிடையவே கிடையாது. அவர் லெனினுடைய உடல் வைத்திருந்த அந்த இடத்திற்கு போகிறார், ஆங்கிலத்திலே அழகான பதிவுகளை எழுதுகிறார். என் தந்தை பெருந்தலைவர் காமராஜரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தவர். அவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், விமான நிலையத்தில் ஏறுகின்ற போது இவ்வளோ பெரிய புக்கு, ஆங்கில புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஃப்ளைட்டில் ஏறுவாராம். ஐயா, இவ்வளோ பெரிய புத்தகம் கொண்டு போகிறீங்களே, எப்போ படிப்பீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், இறங்கிறதுக்குள்ளே இதை படிச்சிடுவேன்னு சொன்னாராம். அப்போ எவ்வளோ பெரிய புலமையோடு இருந்திருக்கிறார். அவர் கோசிஜினோட பேசும்போது ரஷ்யாவில் அவர் குளிரில் போகிறாரு. என்னங்க இது வின்டரில் வந்திருக்கிறீங்க, வெறும் பனியன் கூட போடாமல் சட்டை போட்டிருக்கீங்கன்னா நான் டெல்லியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கூட அவருடைய புத்தகத்தில் கோசிஜின் பதிவு பண்ணியிருக்காராம். மிக அழகான ஆங்கிலத்தில், உயர்ந்த ஆங்கிலத்தில், நாங்கள் எதிர்பாராத ஆங்கிலத்தில் பேசினார் என்று பதிவு செய்கிறார். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் நினைத்திருந்தால் பிரதமராக அந்த பதவியை அவர் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக காங்கிரஸ் அவரை முழுமையாக பயன்படுத்த இல்ல, கண்டிப்பாக பயன்படுத்த. மோர் டெமோக்ரஸி பார்ட்டி. எங்க இந்திரா காந்திக்கு பிரச்சனை இருந்தது, லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிரச்சனை இருந்தது, பெருந்தலைவருக்கு, மகாத்மா காந்திக்கு பிரச்சனை இருந்தது, நேருக்கு, எல்லாருக்கும் கடைசி காலத்தில் இருந்த ஒரே ஒரு காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கா? அவர் 75 அவர் இறக்கும்போது இருந்த அவருக்கு கொண்டிருந்த காங்கிரசுக்கும் அப்போது இருந்த இந்திரா காங்கிரஸுக்கும் தொடர்பு இருந்தது. அதாவதுங்க அரியாங்குப்பத்தில் தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் நடக்குது பாண்டிச்சேரியில். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விமான நிலையத்திற்கே செல்றார், பாண்டிச்சேரி விமான நிலையத்திற்கு. இறங்கினவுடன் இந்திரா காந்தி என்ன தெரியுங்களா கேட்டாங்க, ஐயா நீங்கள் விமான நிலையத்துக்கு இந்த வரவேற்கிறத நான் விரும்பலை, நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறார். என்ன இருக்கு, ஏன் நான் உனக்கு வரக்கூடாதா, நீ என் மக தானே, உன்னை ஏன் வரக்கூடாதுன்னு. அது அந்த நேரத்தில் அவ்வளவு கட்சி பிரிந்ததுக்கு அப்புறம் காமராஜரின் பெருந்தன்மையை தான் நீங்க சொல்றீங்க. இல்ல, காமராஜர் பெருந்தன்மை இல்லை, இந்திரா காந்தியும் பெருந்தன்மையோடு கேட்டார்கள் என்பதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளணும். அவங்களுக்குள்ளங்க ஒரு குரு சிஷ்ய என்ற உறவு இருந்தது. கடைசி வரையில் தன்னுடைய மானசீக குரு இல்லை, உண்மையான குருவாக பெருந்தலைவர் காமராஜரை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார்கள். அவரை பல பேர் இந்திரா காந்திக்கு காமராஜுக்கும் கருத்து வேறுபாடு கடைசி வரையில் வந்ததே கிடையாது என்பதுதான் என்னுடைய அனைத்தரமான பதிவு. கண்டிப்பா நீங்க பெருந்தலைவர் பேரிலே ஒரு இயக்கம் நடத்துகிறவருங்கிற முறையில் காமராஜருக்கு பிறகு காமராஜர் படத்தை, காமராஜரின் கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிற கட்சிகளுக்கு அந்த தலைமை, அந்த பண்புகளோடு அந்த செயல்பாடுகள் அந்த இயக்கத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது எல்லா வருஷத்தோட இந்த வருடம், அதாவது குறிப்பாக இந்த ஆண்டு இந்த ஜூலை 15 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும்
எல்லா மீடியாக்களிலும் எல்லா பத்திரிகைகளும் காமராஜருடைய அதான் முன்னுரையில் சொன்னேன். அதாவது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்றாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று, இது எதற்காக இவர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, 2016 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்பது முக்கியமான காரணம், எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை வைத்து தான் அத்தனை பேரும் சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் யாரை முன்னிறுத்த முடியும் தமிழகத்தை பொறுத்தளவில்? நான் அதாவது சொல்லணும்னா அத்தனை பேர் சொல்வதால் நாங்கள் காமராஜரை போல் ஆட்சி தருவோம் சொல்கிறாங்கன்னாக்கா அதான் பொற்கால ஆட்சி. அதற்கு மேலான ஆட்சி யாரும் இதுவரை பண்ணவில்லை, பண்ண முடியாது என்கிற காரணத்தினால அத்தனை பேருடைய வாதங்களும் அத்தனுடைய விவாதங்களும் அத்தனை பேருடைய எண்ணங்களும் இதிலேயே சுற்றி வருகிறது. ஆனால் அதே இதில் அதாவது அண்ணன் அவர்கள் சொன்னது போல, அதாவது காங்கிரஸ்காரர்கள் முழுமையாக காமராஜர் அவர்களை பற்றினார்களா, இதுவரை அவர்களை தொடர்ந்து வருகிறார்களா என்றால் அதை என்னால் ஒற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஒற்றுக்கொள்ள முடியாது என்றால், காமராஜரை பொறுத்தவரை அவர் இறந்த பொழுது 1975ஆம் ஆண்டு. அவர் இறந்த பொழுது, அதாவது காமராஜரை பொறுத்தவரை இன்று ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரை அவர் ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்நாளை ஆரம்பித்து இந்திய நாட்டின் உயர் பதவியான குடியரசுத் தலைவராக இருந்தார். அவருடைய பிறந்த தினத்தை இன்று வரை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் அவருடைய பெயர் மறக்கடிக்கப்பட முடியாத அளவில் நிலைத்து நின்று விட்டது. அதே மாதிரி டாக்டர் PC ராய் அவர்கள் வங்காள மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார். அதே மாதிரி மருத்துவ தொழிலும் செய்தார். இது சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்தார். ஆனால் அவரை பொறுத்த இந்த பார்த்தீர்கள், ஏன்னா PC ராய் இந்திய மருத்துவர்களுக்கு சிறந்த உயரிய பட்டம் என்ன, அந்த பட்டம் அவருடைய பெயராக ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த தினமான ஜூலை 1ஆம் தேதி வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த காமராஜரை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சி அவர் இறந்த பிறகு நடந்திருக்கிறது. டாக்டர் PC ராய் அவர்களுடைய பெயரால் இன்று விருந்து வழங்கப்பட்டு இன்று அவர் சிறப்பு செய்யப்படும். ஆனால் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. தன்னுடைய வாழ்க்கையானது காங்கிரஸ் கட்சிக்காக உறுப்பினர் 12 வயதிலே அவர் சுதந்திர போராட்டத்திற்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மட்டுமல்ல, அவரை பொறுத்தளவிலே அதாவது நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் நம்முடைய தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, அதே போன்று விருதுநகர் நகராட்சியின் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, முதல்வராக, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அத்தனை பதவி வகித்ததெல்லாம் பெருமை அல்ல. இதை தமிழகத்தை பொறுத்தளவிலே ஐயா பெரிய நம்முடைய ஈவேரா அவர்கள் சொன்ன காரணம், அதாவது மூவேந்தர்களாலும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மனிதன் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இவரை ஆள விடுங்கள், ஆண்டால் இந்த தமிழகம் சொர்க்கமாகும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட பொற்கால ஆட்சி தந்த இவருக்கு என்ன அடையாளத்தை விட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்? இல்லவே இல்லை. அநேகமாக பார்த்தீர்களானால் நீங்கள் இத்தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த 10 ஆண்டு காலமாக பார்த்தீர்களானால் அவர்களுடைய போஸ்டர்களில் தேர்தல் அல்லாத நேரத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களோ நிகழ்ச்சிகளிலோ காமராஜர் பெயரை நீங்கள் படத்தை பார்க்க முடியாது. அங்கே தமிழ்நாட்டிலே சோனியா காந்தியினுடைய படம் இருக்கும், ராகுல் காந்தியினுடைய படம் இருக்கும், இங்கே மாநில தலைவராக இருக்க அவருடைய படம் இருக்கும். ஆனால் தேர்தல் வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காமராஜருடைய பெயர் கண்டிப்பாக அவருடைய படம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தார், அதுதான் உண்மை. ஆனால் அதை பிறகு பாருங்கள், இப்போ சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் காங்கிரஸ்காரர்கள் செய்ய மறந்ததை இங்கு யார் செய்தார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்தார். எவ்வாறு செய்தார் என்றால், அதான் நாங்கள் கோரிக்கை வைத்து எவ்வாறு கோரிக்கை வைத்தான், அகில இந்திய அளவிலே காமராஜர் அதிக உணவு திட்டத்திற்கு மத்திய சர்க்காருக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். இரண்டாவது, இல்லை என்றால் காந்தியினுடைய படமானது ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டிருக்கிறது, அதிலே எதில் ஒன்று அச்சிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இல்லை என்றால் அவருடைய பிறந்த தினத்தை மாணவர்கள் தினமாகவோ கல்வியின் தினமாகவோ என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் இதுவரை நடைபெறவில்லை. ஆனால் இதே கோரிக்கையை கடந்த முறை முதல்வராக கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது நாங்கள் கோரிக்கை வைத்து அவர் கல்வி எழுச்சி நாளாக அறிவித்தது மட்டுமல்ல, அவர் என்று சொன்ன வார்த்தை நன்றாக, அதாவது அறிவிக்கும் பொழுது காமராஜருடைய பிறந்த தினத்தன்று தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சத்துணவு திட்டத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தினமும் 2 முட்டை வழங்குவதாக அறிவித்து விட்டு இன்றிலிருந்து அவருடைய பிறந்தால் கல்வி எழுச்சி தினமாக இந்த அறிவிக்கவில்லை. இது அறிவிப்போடு அல்ல, நான் சட்டமன்றத்தில் இதை சட்டமாக இயற்றுவேன். ஏனென்றால் எனது அருகிலே சுதர்சன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்.
இந்த பக்கம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை நாங்கள் ஆட்சியில் இல்லை என்றால் அன்று இவர்கள் குரல் கொடுப்பார்கள். இவர்கள் நாளை கொண்டாடவில்லை என்றால் அதை அவர்கள் தடுப்பார்கள். அது சட்டமாக அவர்கள் சட்டத்தை நீக்க விட மாட்டார்கள். இது தொடரும் இந்த காலத்திலும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீர்களானால் காமராஜர் உடைய பிறந்த தினத்தை இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசானது கொண்டாடவே இல்லை எந்த பள்ளிகளிலும். அதிலும் குறிப்பாக பார்த்தீர்களானால் அதாவது இந்த ஆண்டு அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக அத்தனை பள்ளிகளும் கொண்டாட சொல்லி என்ன காரணம்? அதாவது காங்கிரஸ்காரர்கள் செய்த போது இன்றும் இவர்கள் தேர்தல் வருகிறது, மட்டும்தான் இந்த கட்சியும் அந்த கட்சியும் பயன்படுத்திக் கொள்கிறது என்பது. முத்துக்குமார் சார், நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது இப்போ திராவிட கட்சிகளுடைய ஒரு அடிப்படையான கருத்துருங்கிறது தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு, மாநில உணர்வு, குறிப்பாக அந்த ஏக இந்தியாவிலிருந்து விடுபடுவது தான் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை. இன்றைக்கி அந்த கோரிக்கை இருக்குங்கிறது தான் திராவிட கட்சிகளுடைய கோரிக்கை. அவங்களுக்கு தெரியும் காமராஜருங்கிறது தேசியவாதம் பேசுகிறவர். இன்னும் சொன்னால் ராஜாஜிக்கும் காமராஜரும் கூட பாகிஸ்தான் தனியாக போகணுங்கிறப்ப காமராஜர் கோவப்படுறாரு, எப்படிங்க பாகிஸ்தான் தனியாக போகலான்னு. ராஜாஜி தனியாக போட்டோம் முஸ்லீம் நாடுங்கிறார். ஸோ இவர் இந்த அளவுக்கு இந்திய தேசியத்தில் நம்பிக்கையாக இருக்கிறார். குளமாது பீரா மேடாதுன்னு இன்றைக்கி வரையும் சொன்னது தமிழ் தேசியவாதிகள் அவர் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படி சொல்லிட்டாரே காமராஜர் எல்லை பிரிவினையன்னு. இந்த அளவுக்கு இந்திய தேசியத்தில் நம்பிக்கை உள்ளவராக காமராஜர் இருக்கார். பெரியார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் முழுக்க அந்த உணர்வுக்கு எதிரானவர். ஆனால் முழுக்க முழுக்க பெரியார் காமராஜர் ஆயத்திருக்கிறார். காமராஜர் பெரியார் மீது மிகப்பெரிய பற்றுதல் வச்சிருக்கிறார். எப்படி இந்த அவங்க 2 பேருக்கான விஷயங்கள் எப்படி இன்னைக்கு வரையும் திராவிட இயக்கங்கள் காமராஜர் கொண்டாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுவதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக காங்கிரஸ் தமிழ் மாநில கொண்டாடுவதற்குன்னு சில பேருக்கு தான் பாத்தியதை உண்டு. உதாரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் சாகும் வாழும் பிறந்தது முதல் இருந்தது வரை அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தவர். காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், மிக முக்கியமான அடையாளம். அதனால அந்த கட்சியிலேயே இருந்தவர். அந்த கட்சி அதனால பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு காங்கிரஸுக்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். அதனால அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸுக்கு தான் முழு பாத்தியதை இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அதாவது ஒரு காங்கிரஸுங்கிறது காமராஜர் ஒரு சொத்து அப்படின்னா அந்த சொத்தை அந்த புள்ள அதாவது தவறான வழிகளில் போகிறான் அல்லது வேறு ஏதாவது சரியாக செயல்படலை அப்படிங்கிறதுனால அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு இல்லாமல் போயிடாது. நிச்சயமாக 75 அவர் தவறுனப்ப அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய ஸ்தாபன காங்கிரஸுக்கும் இப்போ இருக்க காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கா? அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ இந்திரா காந்திக்கும் அந்த சிண்டிகேட் மோதல் வருது. மோதல் வந்த பிறகு அந்த காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்திரா காந்தியை வெளியேற்றுறாங்க. அதனால அந்த ஸ்தாபன காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ். அந்த இந்திரா காங்கிரஸ்ங்கிறது தனி காங்கிரஸ். அதனால அவர் இந்த காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்ததாகத்தான் கணக்கே தவிர அவர் இந்த ஒரு காங்கிரஸ் பிளவுபட்டது அப்படின்னு பார்க்க முடியாது. அவர் காங்கிரஸ் காமராஜர் விலகி விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. காமராஜர் கடைசி வரை காங்கிரஸில் தான் இருந்தார். அந்த வாதம் தவறான வாதம். ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்க, கட்சியை விட்டு வெளில தூக்குறாங்க. இந்திரா காந்தியை அந்த மனசாட்சிக்கு அடிப்படை ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கட்சிக்குள்ள ஒரு கட்சிக்கு எதிரான செயல்படுறப்போ நிஜலிங்கப்பா வெளியேற்றாரு. வெளியில போனவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 2 கட்சி பிரிஞ்சு போனுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்திரா காந்தி பிரிஞ்சு போனாங்க, காமராஜர் அவருடைய கட்சியிலேயே அவர் நீடிக்கிறார். அப்படின்னு தான் அதுதான் சரியான பார்வையா இருக்குமே தவிர திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அதனால இவர் வேற அவர் வேற காங்கிரஸுக்கும் காமராஜுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறது சரியான வாதமே அல்ல. ரெண்டாவது இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கூட ஓரளவுக்கு உரிமை உண்டு அவரை சொந்த கொண்டாடுவதற்கு. ஆனால் பாஜக பாமக கொண்டாடுறாங்க இல்லையா, அதுக்கு தான் அதில் சில வேறுபாடுகள் இருக்கதா சொல்றேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிற சொல்றதை விட ஜனசங்கத்துக்கும் காமராஜருக்கும் எந்த காலத்திலுமே ஒரு நல்லுறவு இருந்ததும் இல்லை. இவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் காமராஜரோட சித்தாந்தத்துக்கும் நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றியவர் காமராஜர். குறிப்பாக மதவாத அரசியலை கடைசி வரை எதிர்த்தவர் காமராஜர். இந்திய பாரதிய ஜனதா கட்சி அன்றைய ஜனசங்கத்தினுடைய உயிர்நாடி கொள்கையான பசுவதைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். காங்கிரஸ் காரிய கமிட்டியிலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி தொடர்ந்து பசுவதைக்கு எதிராக அந்த சட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த இதை ஜனசங்கத்துடைய கொள்கையை கடுமையாக எதிர்த்தவர் காமராஜர். அதனால தான் அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்தது. அதனால் காமராஜருக்கும் ஜனசங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால் அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு அவரை கொண்டாடலாம், ஆனால் சொந்தம் கொண்டாடுவதற்கு பாத்தியதை இருக்கிறதா இல்லையாங்கிறத பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவெடுக்கணும். அடுத்தது திராவிட இயக்கம். என்னைக்குமே
நீங்கள் சொன்னீங்க, அதாவது தமிழ்நாடு கேட்டவர்கள் அவங்க போய் எப்படி கொண்டாடலாமாட்டு. வேறுபடும் புள்ளிகள் வேறு, ஒன்றுபடும் புள்ளிகள் வேறுபடும் புள்ளிகள் குறைவாக இருக்கும். ஒன்றுபடும் புள்ளிகள் காமராஜருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் மிக அதிகமாக உண்டு. அது முதல் அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததாலும் சரி, சமூக நீதி விஷயங்களில் காமராஜருடைய கொள்கை, பெரிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, இது எல்லாமே பல்வேறு விஷயங்களில் சமதர்ம கொள்கையாக இருந்தாலும் சரி, மதவாத எதிர்ப்பு அரசியலாலும் சரி, இவங்களுக்கு திராவிட இயக்கத்திற்கும் காமராஜரும் மிக தீவிரமாக இருந்தவர். அதனால இது மாதிரி காமராஜரும் திராவிட இயக்கமும் ஒன்றுபடும் புள்ளிகள் மிக அதிகம். அதனால காமராஜரை இன்னைக்கும் கூட திமுகவும் சரி அதிமுகவும் சரி காமராஜரை நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் என்றைக்குமே சொன்னது. காமராஜருக்கான உரிய மரியாதைகளை செய்யும், காமராஜரை கொண்டாடும். ஆனால் நிச்சயமாக காமராஜர் தான் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சொல்வது மாதிரி வேற எந்த கட்சி, திராவிட இயக்கம் எதுவும் சொல்றதில்லை. ஆனால் திராவிட இயக்கத்துக்கு காமராஜர் சொந்தம் கொண்டாடுறது கூட உரிமை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு காமராஜரும் பெரியாரும் மிக நெருக்கமாக இணைந்து செயல்பட்டவங்க. தேர்தல் அரசியல் வந்ததுக்கு பிறகு கூட குலக்கொழுந்தே குணாலான்னு அண்ணா பாராட்டி பண்ணியிருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் அது குடியாத்தத்திலையும் எழுத்து போட்டிக்கிட்டு இருக்காங்க, நாகர்கோவிலையும் எழுத்து போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் திமுக தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தலை. அதனால தொடர்ந்து காமராஜருக்குமா திராவிட இயக்கமான புரிதல் ரொம்ப நல்லாவே தான் இருந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் காமராஜர் திராவிட இயக்கங்களோட, அதாவது குறிப்பாக தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கல அப்படிங்கிறது வேணா உண்மையாக இருக்கலாமே தவிர, திராவிட இயக்கத்துக்கும் பெரிய காமராஜருக்குமான ஒற்றுமை புள்ளிகள் அதிகம். ஆனாலும் கூட அவங்க சொந்தம் கொண்டாடலை, காமராஜரை கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. உண்மையிலேயே சொல்லப்போனால் காமராஜர் ஆட்சியை 1971 காமராஜராலேயே அமைக்க முடியலங்கிறது தான் தமிழர்களுடைய வரலாறு. கொச்சிக்கூடாது. 1971 ராஜாஜியும் காமராஜர் இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிங்கிறது அமைக்க முடியல. அன்னைக்கு திமுக தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று, திமுக வெற்றி பெற்றதை போல வேறு எந்த கட்சியும் அதற்கு முன்பு வெற்றி பெற்றதில்லை, இதற்கு பின்பும் இதுவரைக்கும் அந்த தமிழக அரசியல் வரலாறு அந்த மாதிரியான சம்பவம் நடக்கலை. ஆனால் காமராஜர் ஆட்சிங்கிறது இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாட்சிக்கான குறியீடு. காமராஜர் ஆட்சியை காமராஜரே அமைக்க முடியாது அப்படிங்கிற சூழலில் ஏழைகளுக்கு பயனளிக்கக்கூடிய, எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய, தமிழக மக்களினுடைய உயிராதார பிரச்சனைகளில் உண்மையான அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சிக்கு பேர் காமராஜர் ஆட்சின்னு ஒரு குறியீடு வச்சுக்கிட்டு அதை யார் வேண்டுமானும் அமைப்பதற்கான உரிமையை அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாமே தவிர காமராஜர் ஆட்சி காமராஜராலேயே அமைக்க முடியல 1971 தான் வரலாறு. இல்லை, நீங்கள் பெரியார் காமராஜரை சொன்னீங்க. பெரியார் திராவிட இயக்கமாக இருந்தாலும் 49 திமுக ஆரம்பிச்சிலிருந்து 67 72 வரையும் கூட அவர் காமராஜர் ஆரம்பிச்சார். 67 69 வரையும் கூட அவர் காமராஜரோட தான். 67 வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து எப்படி சத்தியமூர்த்தி காலத்தில் காமராஜருக்கும் பெரியாருக்குமான எந்த விதமான உறவும் இல்லை. ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் வந்த பிறகு பெரியாருக்கும் காமராஜருக்குமான உறவு ஏற்பட்டதோ அதே போல் 1967க்கு பிறகு ராஜாஜியிடம் அண்ணா உறவு பிரிந்தது, பெரியார் அண்ணா உறவு மலர்ந்து விட்டது. திமுகவுக்கும் காமராஜருக்குமான உறவு அவர் இருந்த காலத்தில் எப்படி இருந்தது? அதாவது காமராஜர் என்ன சொல்லப்போனால் அந்த ஒரு கூட்டத்தில் இன்றைக்கும் பிரபலமாக பேசக்கூடிய அந்த திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் அவர் வச்சார். அது மிக முக்கியமாக இந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அது வரைக்கும் திமுக ஆட்சிக்கான எதிர்ப்பலைகள் எல்லாம் ஒன்று திரட்டி வைத்திருந்த போது அந்த 73 தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகு திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திராவிட இயக்க அதாவது அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக கடுமையான கோபத்தில் தான் இருந்தார். எமர்ஜென்சி சமயத்தில் மட்டும்தான் திமுகவோடு, அதாவது அந்த முதலமைச்சர் கலைஞரோட ஒரு நெருக்கமாக இருந்தார். அதற்கான ஜெயபிரகாஷ் நாராயணன் அதுக்கான பதிவுகளை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள அரசியல் உறவு எதுவும் ஏற்படலை அப்படிங்கிறதான் உண்மை. கண்டிப்பாக. இப்போ அவர் முத்துக்குமார் ஒரு விஷயத்தை சொன்னார். காமராஜர் பேரை பாஜகவாக இருக்கட்டும், திகாவாக இருக்கட்டும், பாமக யார் வேணாலும் கொண்டாடலாம், ஒரு நல்ல தலைவர், நல்ல ஆட்சி நடத்தியவர். பட் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லணும்னா காங்கிரஸை தவிர வேறு யாருக்குமே கிடையாது, யார் வேணாலும் கொண்டாடிக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுவும் பாஜக போன்ற கட்சிகள் சொல்கிறதுங்கிறது முரண்பாடாகவே இருக்குங்க தான் அவரோட வாதமாக இருக்குது. காங்கிரஸ் நண்பரும் அந்த வாதத்தை வச்சார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் காமராஜருடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக இந்தியா முழுக்க கொண்டாடுறோம். இதுவரை இந்தியா முழுவதும். இன்னைக்கு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் காமராஜரோட பிறந்த நாளை மிகப்பெரிய கல்வி திருநாளாக காங்கிரஸ் துறை கொண்டாடினது இல்லையா? கொண்டாடி இருக்காங்க. இந்தியா முழுவதும் துறை காங்கிரஸ் கொண்டாடினதே கிடையாதுங்க. நீங்க கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பெருமைக்காக சொல்லிக்கலாம். காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார். முத்துக்குமார் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் உண்மை. காங்கிரஸில் இருந்தார். எந்த காங்கிரஸில் இருந்தார்? இந்திரா காங்கிரஸ் வேற. இன்றைக்கு காமராஜரை எங்களுடைய சொத்து என்று கூறக்கூடியவர்கள் முழுக்கவே இந்திரா காங்கிரஸ். அவருக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் பேர் வச்சுக்கிறவங்களாம் நீங்க காமராஜரை சொந்தம் கொண்டாட முடியுமா என்ன? அவரை வேண்டாம்னு ஒதுக்கி அதை விட நீங்கள் காமராஜரை நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சிறுமைப்படுத்தினார்கள் என்றால் பண்ண சொன்னார். போஸ்டரில் கூட ஒரு ஃபோட்டோ போட முடியாது. அவரை பற்றின நினைவே கிடையாது. ஒரு ஐக்கானுங்க.
மிகப்பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்லணும்னா, இந்தியாவினுடைய சரித்திரத்திலேயே மிகவும் குறைந்ததாக படித்து அந்த படிப்பு என்பதை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனவர். அவரை நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் கொண்டு போயிருக்கணும். தனிப்பட்ட பகைமை, மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு மாநிலத்தில் வரக்கூடாது என்ற காங்கிரஸ் மேலிடத்தினுடைய ஒரே குறிக்கோள். இவர்கள்லாம் இருந்தாங்கன்னா நம்மளால் கீழ்மட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது, நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துன்றதுனால தான் காமராஜர் போன்ற, நிஜலிங்கப்பா போன்றவர்கள், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் எல்லாருமே காலி பண்ணது. அவங்க இந்தியா முழுக்கவே தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், மாநில முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றதுனால தான் இன்றைக்கி காங்கிரஸினுடைய நிலைமை இன்றைக்கி இதுதான். அதே மாதிரி திமுகவினுடைய அவருடைய உறவு எடுத்துட்டிங்கன்னா, காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசி திமுகவை போல கருணாநிதியை போல வேறு ஆள் கிடையாது. அவருடைய ஜாதியை, அவருடைய நிறத்தை அவ்வளவு அசிங்கமாக பேசியவர் கலைஞர் கருணாநிதி. ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம், முதல் முறையாக ஒரு எருமை ரஷ்யாவுக்கு போகுதுன்னு சொன்னவர் கருணாநிதி, தெரியுங்களா காமராஜரை? அவர் எப்படி திமுக எப்படி அவரை இந்த அளவுக்கு பகிங்கரமாக அவருக்கு இதில் சுவிஸ் வங்கியில் கணக்கு இருக்கிறது, பணம் வைத்திருக்காரு. அப்போ காமராஜர் என்ன சொன்னார்? தம்பி நீ அரசியல் பண்ணவங்க எதிர் துருவங்கள் வேறு, நான் என்ன சொல்றேன்னா எதிர் துருவங்கள் வேறு, உங்களுடைய விமர்சனங்கள் நீங்க நான் என்ன சொல்றேன், விமர்சனங்கள் என்பது நீங்க தனிப்பட்ட ஒரு நபருடைய கலரையோ தனிப்பட்ட நபருடைய ஜாதியையோ நீங்க பேசக்கூடாது. விமர்சனம் என்பது எப்படின்னா, உங்களுடைய கொள்கை என்னுடைய கொள்கை மோதிக்கொள்ளலாம், உங்களுடைய கலரையோ என்னுடைய நிறத்தையோ நீங்க சொல்றதுன்றது ஒரு விமர்சனம் ஆகாது. அப்படி ஒரு விமர்சனம் வச்சாங்களா? ஆமா, பதிவு இருக்கு, எவ்வளவு பதிவு இருக்கு. கருணாநிதி பேசிய பதிவு, அவருடைய நிறத்தை சொல்லியிருக்காரு, அவருடைய ஜாதியை சொல்லியிருக்காரு. அவர் மரமேறி திராவிட இயக்க கொள்கையே கருப்பு நிறத்தை அப்புறம் மரமேறின்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய ஜாதி இல்லையா? அவரோட மரமேறின்னு அவர் பொதுக்கூட்டத்தில் விமர்சனம் பண்ணதெல்லாம். அவருடைய வீடு, அவர் இப்போ இன்னைக்கு அவருடைய நினைவில்லமாக இருக்கக்கூடியது அவர் வாடகைக்கு இருந்த வீடு. அந்த வீட்டு போட்டோவை போட்டு எங்க தமிழகம் முழுக்க போஸ்டர் போட்டு, பார்த்தீர்களா ஒரு ஏழை பங்காளனுடைய பங்களாவை பார்த்தீர்களான்னு தமிழகம் முழுக்க ஓட்டினவங்க திமுக காரங்க. அவரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திய திராவிட கட்சிகள். சாதாரண ஏதோ ஒரு புள்ளியில எல்லாம் இணைஞ்சு எந்த புள்ளியில இணையறாங்க? புள்ளியும் இணையல. திமுகவும் காங்கிரஸும், அதுவும் குறிப்பாக வேறுபடி புள்ளிகளை மட்டும் சொல்லுங்க. நான் ஓபனா சொல்றேன், நீங்க பாருங்க, அவர்கள் காமராஜரை விமர்சித்த அளவுக்கு இதுவரை யாரும் விமர்சித்தது இல்லை. தனிப்பட்ட முறையில அவருடைய நிறத்தை, அவருடைய ஜாதியை இப்படி விமர்சனம் பண்ணவர்கள் திமுக. அதிலும் குறிப்பாக கருணாநிதி. தனிப்பட்ட விமர்சனம் என்பது அவருக்கு கை வந்த கலங்க. சட்டமன்றத்தில் அவர் பேசாத பேச்சுகள் இன்றைக்கு சட்டமன்ற குறிப்பேடுகளில் இருக்கிறது. கலைஞர் பேசிய விஷயங்கள் எல்லாம் நீங்க அதெல்லாம் மறுக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி நீங்க இதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு, பாஜக முழு தகுதி இருக்கு காமராஜரை சொல்ல. அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? நாங்க காமராஜர் ஆட்சியை சொல்லல, அவரை நாங்க நினைவுபடுத்துகிறோம். காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு டாக்டர் தமிழிசை சொன்னதன் பிறகுதான் இந்த விவாதமே பாருங்க. நாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாங்க சொல்லக்கூடிய விஷயம் யாராக இருந்தாலும் நாங்கள் அவருடைய இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம். அவர்களை பற்றி ஒரே ஒரு கருத்து, டாக்டர் தமிழிசை காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனடியா பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாமிடம் மறுப்பு வந்தது. அதாவது தமிழகத்துல நம்ம தலைவர்கள் தான் நம்ம குளோரிஃபை பண்ணணுமே ஒழிய காமராஜரை குளோரிஃபை பண்ண கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆக காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு பண்ணிருக்கோம். நாங்க நீங்க இல்லன்னு சொன்னீங்களே, தலைவர் சொல்லியிருக்கலாம். அதாவது இப்போ நீங்க பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு ஈவிகேஸ் என்ன சொல்றாரு? இவர்களுக்கு அருகதை இல்லைன்றாரு. என்ன அருகதை இருக்கு? நாங்க அதை விட நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியும். முத்துக்குமார் சார், இப்போ நீங்க சில விஷயங்களை தரவுகளோட சொன்னீங்க. இது காமராஜர் யாரு, அவருக்கும் பெரியாருக்கும் உள்ள திராவிட இயக்கங்கள் உள்ள தொடர்பு, காங்கிரஸுக்கு தான் என்ன இருந்தாலும் லைபிள் இருக்கு, அவர் காங்கிரஸ்காரன், இந்த மாதிரி விஷயங்களா சொன்னீங்க. கோபி சார் சில விஷயங்களை பதிவு செய்யறாரு. இப்போ பாஜக பார்த்து என்ன தகுதி இருக்குன்னு எல்லாரும் எங்களை திராவிட கட்சி காங்கிரஸ் எல்லாம் கேட்குறீங்களே, பட் திராவிட கட்சிகளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க தான் அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த கோபிசாரோட கேள்விகள் நான் எல்லாமே விரிவாக பதில் சொல்லிட்டேன். அதாவது திராவிட இயக்கத்துக்கும் காமராஜருக்குமான புரிதல் மிக மிக அதிக அளவில் இருந்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, நீதி கட்சியை 60 அடி குழியில் தோண்டி புதைப்பேன் அப்படின்னு சொன்னவர் சத்தியமூர்த்தி. அவருடைய சீடர் தான் காமராஜ். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சத்தியமூர்த்திக்கு ராஜாஜிக்கு பெரிய வேறுபாடு இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவருடைய சத்தியமூர்த்தியினுடைய சீடராக இருந்த காமராஜர் பெரியாருடைய வழிகாட்டுதலுக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்துக்கும் காமராஜருக்குமான புரிதல் மிக அதிக அளவில் இருந்திருக்குங்கிறதுக்கான உதாரணங்களை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வந்ததிலிருந்து அது திமுகவும் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மிகப்பெரிய அளவில் முன்வைத்த ஒரு விஷயம். அதனால அதை காங்கிரஸ் தரப்பிலிருந்து
திராவிட இயக்க தரப்பு எல்லாருமே வந்து ஆதாரப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரியாருக்கும் காமராஜருக்குமான புரிதலை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து குலக்கல்வி திட்டம், ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்துக்கு, புதிய கல்வி திட்டம் என்கிற குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டம் நடத்தினது திராவிட இயக்கம். கம்யூனிஸ்டுகளும் போராட்டம் நடத்தினப்போ அதன் பிறகு அந்த ராஜாஜியை பதவி எழுந்த பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து குடியாத்தத்தில், அப்போ வந்து குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்த காமராஜருக்கு குடியாத்தத்தில் நன்றி நவில்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இத்தனை ஆண்டு காலமும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வந்தாலும் கூட திமுக வந்து இதை வந்து காமராஜருக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கூட வந்து அந்த குலக்கல்வி திட்டங்கிற அதுதான் வந்து தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வேறு, கருத்தாக்கம் கருத்தியல் பிரச்சனைங்கிறது வேறு. அதனால அந்த கருத்தியல் அப்படின்னு ஒன்றா வர்றப்போ திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜருக்கு எப்போதுமே அனுசரணையாகவே தான் இருந்திருக்கு. அதனால வந்து திராவிட இயக்கம் வந்து காமராஜரை கொண்டாடுவதற்கான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. இன்னைக்கு வந்து காமராஜர் வந்து ஒரு ஐகான் அப்படின்னு ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துகிறார். உண்மையிலே காமராஜர் ஒரு ஐகான். அந்த ஐகான் அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை கொண்டாடுது, அவரை வந்து சொந்தமே கொண்டாடுது. காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியான ஐகான்கள் யாரும் தமிழகத்தில் இல்லை, தேசிய அளவில் கூட இல்லைங்கிறதுனால தான் காங்கிரஸ்லேருந்து பட்டியலை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் வந்து பெரிய அளவில் எடுத்து தலைவர்கள் பிரச்சனை இருக்காங்க. யார் இருக்காங்க? ஹெக்கேவரோ அல்லது சாவர்கரோ வந்தாலும் எல்லாமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும் போது அதுக்கு வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் அவங்க இந்தியா முழுவதும் காமராஜர் குறியீடை கொண்டு போக முடியாது. கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் தரப்புலேருந்து கடுமையான எதிர்வினைகளை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறப்ப குறிப்பாக வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து திராவிட இயக்க சித்தாந்தம் ஊறி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதுக்கு மாற்றாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ஒரு நல்ல சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஐகான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து காமராஜரை கொண்டுறாங்க. இவ்வளவு சொல்றோம், ராஜாஜி வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், ராஜாஜி ஆட்சி பண்ணியிருக்காரு. ஏன் வந்து ராஜாஜி ஆட்சி அமைப்பு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? காமராஜர் ஆட்சி அமைப்பு, ராஜாஜி ஆட்சி அமைச்சர்ல 2 முறை ஆட்சி அமைச்சிருக்காருல. 1937 ஆட்சி அமைச்சிருக்காங்க, 1952 ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஏன் ராஜாஜி ஆட்சி அமைப்போம், மகான் வந்தார் மழை பொழிந்ததுன்னு கல்கி கட்டுரை எழுதுறாரு. அந்த அளவுக்கு வந்து வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ராஜாஜியை ஏன் வந்து ராஜாஜி ஆட்சி அமைப்புன்னு ஏன் சொல்றது இல்லை, காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இங்கே சொன்னாதான் அதற்கான பீச் வந்து இங்கே ரொம்ப பலமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்து பாஜக வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து காமராஜரை சொந்தம் கொண்டாடுறதை தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த வாக்கு வங்கி அரசியல் இதில் மிக பெரிய அளவில் இருக்கு. ராஜாஜி ஏன் பயன்படுத்தலாம்னா அதுலேயும் வாக்கு வங்கி அரசியல் வருது. ராஜாஜியை பயன்படுத்தினா வர்ற வாக்குகளை விட காமராஜரை பயன்படுத்தினா அதற்கான வாக்கு வங்கி, அது வாக்கு வங்கியெல்லாம் தாண்டி போகும். அதனால தான் காமராஜரை சொந்தம் கொண்டாடுவதற்கான காரணமே தவிர வேற இன்னும் காமராஜர் மேலே மிகப்பெரிய அளவில் பற்று இருக்கிறதா வந்து அவங்களுடைய கடந்த கால செய்திகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நினைப்பாங்க. இல்ல இப்ப நீங்க பாரதிய ஜனதாவினுடைய வலதுசாரி கொள்கைக்கு இணையான சிந்தனை உடையவர் ராஜாஜி தான். ராஜாஜி ஆட்சி அமைப்பு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ராஜாஜி வந்து மூதறிஞர், காங்கிரஸ்காரங்களே சொல்றது இல்ல. இப்ப சரி, காங்கிரஸ்காரங்க தான் சொல்லலைன்னா வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் தானே அவரு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஏன் வந்து ராஜாஜி ஆட்சி அமைப்போம்னு இந்த தேர்தலை சொல்லி செய்யலாமே? காமராஜர் ஆட்சி சொல்லும் போது அதுல மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியல் இருக்குங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா. இதுல நான் அந்த கேள்வியை மட்டும் கேட்டுறேன், நீங்க காங்கிரஸ்காரங்க ஏன் ராஜாஜி ஆட்சி அமைப்பை நீங்க சொல்றது இல்ல? அதாவதுங்க, மரியாதைக்குரிய கவிஞர் முத்துக்குமார் சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். எழுத்தாளர் அவர் சொன்னதை நான் எல்லா கருத்துலேயும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் ராஜாஜி ஆட்சி அமைப்புன்னு ஏன் சொல்லலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. ராஜாஜி வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஆண்டார். அந்த குலக்கல்வி திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தபோது அவருடைய பெயர் மிகவும் மக்கள் மத்தியிலே ஒரு வீழ்ச்சியை கண்டது என்பது உண்மையிலும் உண்மை. அதை வந்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது முதல் திட்டமாக கொண்டு வந்து அந்த குலக்கல்வி திட்டத்தை எடுக்கிறார். எடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், கல் உடைப்பவன் கல் உடைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஏர் உழுவன் ஏர் உடைத்து கொண்டே இருக்க வேண்டும், ரோடு போடுவன் ரோடு போட்டுக்கொண்டே இருக்கணும். அவருடைய பாஷையில் சொல்கிறாரு. அவர் ஒரு யதார்த்த பாஷையை பேசுவார். எப்பவுமே பெருந்தலைவர் வந்து என்னென்ன போன வாண்ண அப்படின்னு பேசுவார். அந்த பாஷையில் சொல்கிறாரு. அதை இவங்க கொண்டு வந்ததை அந்த குலக்கல்வி திட்டத்தினால தான் அவர் ஆட்சியை இழக்கிறாரு. மூதறிஞர் ராஜாஜி வந்து அதனால தான் இழக்கிறாரு. அதனால நடக்குதா ஆசிரமம் நடக்குதான்னு கேட்டாரு காமராஜர். கேட்டாரு. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் வந்து மிகப்பெரிய சொன்னாங்க ஐகான் சொல்லி, மிகப்பெரிய அடையாளம். அவரு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கோபிகிருஷ்ணன் கேட்டார், காங்கிரஸ் வந்து பண்ணல, இன்னைக்கு எங்க அமித்ஷா இந்தியா ஃபுல்லா. நான் கேட்குறேன்,
இல்ல அது ஒரு உண்மை தானே அவர் சொன்னது. இல்லைங்க, அதுக்கு தான் சொல்றேன். இதுவரையும் இப்ப இவங்க எடுத்திருக்காங்கிறது விமர்சனமா இருக்கு. இருங்க, காங்கிரஸ் இதுவரையும் காமராஜரை இந்தியா முழுக்க கொண்டு போயிருக்கோம் இந்தியா முழுக்க கொண்டு போயிருக்கோம், கொண்டாடி இருக்கோம். இன்னொரு விஷயத்தை இருங்க ஆமாங்க, அந்த காஷ்மீர் வரைக்கும் அவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆக்கியது காங்கிரஸ்ங்க. நீங்க சொல்றீங்க காமராஜருக்கு பிறகு எத்தனை இங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி எத்தனை மாநிலங்களே அவர் வந்து காமராஜர்னா ஒரு காங்கிரஸ் தலைவர், காந்தி மாதிரி, நேரு மாதிரி, பட்டேல் மாதிரி, இல்ல சாஸ்திரி அவர்கள் மாதிரி எத்தனை பேருக்கு வந்து காமராஜர் எத்தனை மாநில மக்களுக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அகில இந்திய இதை பாருங்க, ரஷ்யாவுக்கு போறாருங்க. ரஷ்யாவுக்கு போகும்போது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்று கூட்டு போறாரு. அவர் மிகப்பெரிய ஆளுமை, அதுல அந்த ஆளுமையை நான் என்ன சொல்றேன், பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நான் குறைச்சு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் நாங்க காங்கிரஸ்கார பேச மாட்டோம். என்னன்னா காங்கிரஸுடைய நாளமே வந்து காமராஜ் தான், நாங்க இல்லைன்னு எப்பவும் சொல்ல முடியாது. அவர் தான், அவர் பேரை சொல்லிதான், அவர் பேர் தமிழ்நாட்டை தவிர்த்து ஏன் அந்த தலைவரை நீங்க இந்தியா, நான் என்ன சொல்றேன் இருங்க, ரஷ்யாவில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது காரணம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் விருதுநகர் கேளுங்க, இல்லைங்க அப்படி இல்லைங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விருதுநகரனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஒருவரை அகில இந்திய தலைவர் வரைக்கும் அடையாளப்படுத்தியது யாரு? நீங்க பிஜேபி. நான் இன்னொரு விஷயம் அருமையாக சொன்னாங்க எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்கள். அவர் வந்து என்றைக்கும் கடைசி மூச்சு வரை பிஜேபியை எதிர்த்தவர், அதாவது ஜனசங்கத்தை எதிர்த்தவர். அவரை கொல்றதுக்கு உண்டான முயற்சிக்கு உண்டான காரணத்தை சொன்னார்கள். பசுவதை தடை சட்டம் என்பதை கொண்டு வந்த போது அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, பூரி சங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள். அந்த தீர்மானத்தை எதிர்த்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். அதனால்தான் அவர் வீட்டில் இது பண்றாங்க. அப்போ கூட அவருடைய அப்பு ஐயர் என்ற அவருடைய உதவியாளர் அவரை பத்திரமாக பின்வழியாக அழைத்து செல்லுகிறார்கள். அப்ப கூட சொல்றாரு, கொளுத்தட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடு ஆள்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவரை வந்து காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலையும் பெருந்தலைவர் காமராஜரை விட்டு கொடுத்ததே இல்லை. அவரை நாங்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் அதிக ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவை வந்து ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதனால இதுக்கான மெரிட்ஸ் எதுவா இருந்தாலும் அது பொறுப்பேற்கணும். ஏன்னு கேளுங்க, இப்ப காங்கிரஸ் கட்சியில் உள்ள வட இந்திய தலைவர்கள், அது எந்த பீகாரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அவருடைய எல்லா தெருக்கள் பேரும் தமிழ்நாட்டில் இருக்கு. நேரு அவர்களாக இருக்கட்டும், படேல், டெல்லியில காமராஜ் மார்க்னு ஒரு மிகப்பெரிய தெருவுக்கு இருக்கு. டெல்லியே விடுங்க, நீங்க டெல்லியில வந்து எல்லாருக்குமே கூட இருக்கு. பெரியார் மாளிகை கூட அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காமராஜர் தெரு, காமராஜர் மார்க் அப்படின்னு ஒரு பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ வேற எங்கேயாவது இருக்கா? காமராஜர் அகில இந்திய அளவில் இந்திரா காந்தியை கொண்டு வர அளவுக்கு ஒரு கிங் மேக்கர். மற்ற காங்கிரஸ் சி சுப்பிரமணியத்தை விடுங்க, பக்தவச்சலத்தை விடுங்க, மற்ற காங்கிரஸ் தலைவர் கக்கன் அவர்களை கூட நீங்க விடுங்க. காமராஜர் இந்திய அளவில் தலைவராக இருந்தார், மாநில அளவு தலைவர். அதுக்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியே இழந்தார். அவரை நீங்க வட இந்தியால கொண்டு போயிருக்கீங்களா? வடகிழக்கு மாகாணத்துல கொண்டு போயிருக்கீங்களா? மேற்கு வங்கத்திலலாம் அவர் காமராஜர் பேர்ல ஒரு தெரு பேர் உண்டா? ஆனா இங்க எல்லாம் இந்திரா காந்தி பேர் இருக்கு, மகாத்மா காந்தி பேர் இருக்கு, எல்லா காங்கிரஸ் வட இந்திய தலைவர் பேரும் இங்க இருக்கு. தமிழ்நாடு சாஸ்திரி எல்லாமே இங்க வந்து அப்படி பாக்குறதே கிடையாது. காங்கிரஸ்காரங்கன்னு தமிழ்நாட்டுக்காரங்க பாக்குறாங்க. ஆனா காமராஜர் தமிழ்நாட்டுக்காரங்க மத்த காங்கிரஸ்காரங்க இல்லைங்க. அதாவதுங்க, வட இந்தியாவில் ஒரு 3-4 மாநிலத்தில் அவருடைய பெயர் இருக்கிறதாக எனக்கு. டெல்லியை சொல்லக்கூடாது நீங்க, டெல்லியில எல்லாரும். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல அவருடைய பேர் இருக்கு. ஆனால் எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போன போது அந்த தெருவுக்கே போய் சென்று பார்த்தேன். அங்கேயும் காமராஜ் மார்க் இருக்கு. காமராஜருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் அந்த தெருவில். நீங்க இல்லைன்னா பாருங்க, காமராஜரை பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஒரு சிறிய அளவில் ஒரு சிலையை ஒரு தெருவில் வச்சிருக்கிறாங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். உத்தரப்பிரதேசுக்கு லக்னோவுக்கு போன போது லக்னோவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அங்கே வச்சிருக்காங்க. அந்த தெருவுக்கு காமராஜ் மார்க். காமராஜருடைய சிலையோடு இருக்கிற இடத்துல தான் டெல்லியில கூட காமராஜ் மார்க் மிகப்பெரிய சிலை இருக்கு. ஒரு காமராஜர் சிலை இருக்கு. அது காங்கிரஸ்காரங்க வைக்கல. இங்க இருந்து போன புதுக்கோட்டை, மதுரையில இருந்து போன தமிழர்கள் வச்சாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க. அந்த மாதிரி காமராஜர் சிலை பம்பாயில காமராஜுக்கு சிலை இருக்கு தெரியுங்களா சார்? தமிழர்கள் முக்காவாசி பேர் இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க வச்சான்றது ஏங்க இது பாருங்க. பாம்பேல ஒரே ஒரு விஷயங்க, பேரை செலவு வைக்கிறதுங்க. எங்க பாம்பேல இருங்க 4 இடத்துல இருக்கு. ஆனா பாம்பேல இருக்கிறதுல முக்கியமா வைத்தது தமிழர்கள். தாராவில அவருடைய பெரிய சிலை இருக்கு. தாராவில நான் போய் பார்த்திருக்கேன். தாராவில வைத்தது காங்கிரஸ் வச்சிருக்கு. தனிப்பட்ட மனிதர்கள் வச்சாங்க. இல்ல கிடையாது, காங்கிரஸினுடைய ஆதரவோடு தான் வச்சிருக்கு. அந்த இருக்கு சார். நான் சொல்றேன், காமராஜர் சிலை இருக்கு. யாரு கிட்ட? புதுக்கோட்டைக்காரங்க. அப்படி புதுக்கோட்டை அறந்தாங்களே இருந்து அவங்க பாசத்துல காங்கிரஸ்காரர்களுடைய ஆதரவோடு வைத்திருப்பார்கள்.
மகாராஷ்டிரால 4 இடத்துல இருக்குங்க. இப்போ தாராவி சொன்னாங்க பாத்தீங்களா, தாராவியில சொன்னதை பொறுத்தளவுல, அதாவது தாராவியில வைக்கப்பட்ட சிலை, அந்த சிலை பாத்தீங்கன்னாக்கா முழுக்க அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க பள்ளி நடத்துகிறார்கள். அந்த சமுதாயத்தை சேர்ந்த உருவாக்கப்பட்ட சிலை என்று சிலை ஆதித்தனார் பள்ளி கூட அங்க இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பதிவு செய்யணும். சார் சொன்னதுனால சொல்றேன், அவர் ஒரு தேசிய தலைவரா அடையாளப்பட வேண்டியவர், கடைசியில அவங்க சமூகத்தால மட்டுமே அடையாளப்பட வேண்டிய நிலைங்கிறது. அவர் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள தயவு செஞ்சு நம்ம கொண்டு போக வேண்டாம். அப்படி நிலை ஆனதுங்கிறது வருத்தமான விஷயம். இல்ல அதுக்கு நான் காமராஜருடைய நினைவிடம் இருக்குது எங்க கிண்டில. காமராஜருடைய நினைவு இறந்தது 1975ஆம் ஆண்டு. பல ஆண்டுகளாக அவருடைய நினைவிடத்திற்கு காங்கிரஸ்காரர்கள் அஞ்சலி செலுத்த வருவதே இல்லை இன்று வரை. அதுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நான் வந்து சாரோட கருத்துக்கு நான் முரண்படுறேன். வாசன் அவர்களையும் சரியாக நான் கேட்டேன். அப்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட பொழுது, அன்று காலையில் காந்தியினுடைய பிறந்த நாள் வருகிறது, ஆகையினால் எங்கள் அங்கே வர முடியவில்லை என்று சொன்னார்கள். 2 ஆண்டுகளாக மட்டும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட அது பாடடைஞ்ச ஒரு இடம் போல் இருந்தது. அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் தான் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக சென்று மரியாதை செலுத்தி வந்தோம். அதற்கு பின்பு இப்பொழுது பார்த்தீர்கள், ஆனால் திருமாவளவன் வருகிறார், பாமகவில் இருந்து ராமதாஸ் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இறந்ததிலிருந்து நல்ல விஷயம் தானே, மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் வரது நல்ல விஷயம் தானே. இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் இது சொல்ல வரேன், அதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எனக்கு தெரிந்து ஆண்டுகளாக தான் வருகிறார்கள். இதுக்கு முன்பாக வந்ததே கிடையாது. நாங்கள் மட்டும்தான் சொல்லுவோம், நாங்கள் போவோம் 1000 பேர் மரியாதை சொல்லுவோம். ஆனால் அந்த நிலை இப்பொழுது மாறி இருக்கு. எவ்வாறு இந்த ஆண்டு இந்த வருடம் தமிழகம் முழுவதும் கொண்டாடுவது போல் கடந்த 4 ஆண்டுகளாக அத்தனை கட்சிகள் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அதை கூட மறந்து விட்டார்கள். இல்ல நான் அவருடைய கருத்துல முழுமையாக முரண்படுறேன். இருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துல பேசிடுறேன். அவருடைய கருத்துல பெருந்தலைவர் காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் பல காங்கிரஸ் தியாகிகள் வருடந்தோறும் அங்கு சென்று அவருடைய நினைவாஞ்சலியை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதில் செல்லக்கூடியதில் நானும் ஒருவன். நீங்க வேணா சந்தேகம் போட்டி நிறைய ஆயிருச்சு, நீங்க அதிகமா கொண்டாட வேண்டிய இல்ல பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கேளுங்களேன், பிறந்த நாள் என்றால் அவர் வீட்டுக்கும் கேளுங்க. நான் உதாரணத்தோட சொல்றேன். இன்றைக்கு வந்து அதிமுக இருக்காரு கனகவேல் காமராஜன் சொல்லிட்டு, அவருக்கு கொல்லி போட்டவர் அவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது. நீங்க அவரை கூட கேட்டுக்கலாம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு அவர் வீட்டுக்கும் நினைவு நாளுக்கு நானும் அவரும் சேர்ந்து நினைவிடத்துக்கு செல்வதும் வழக்கமாக நானே போறேன். காங்கிரஸ்காரங்க வரலன்னு சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு காமராஜரை மட்டும்தான் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு. இல்ல, கக்கனுடைய பிறந்தநாளை கொண்டாடினோம். காங்கிரஸ்காரர் கொண்டாடினாங்களா? ஏன் கொண்டாடல? இல்ல நீங்க கக்கனை பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லாருடைய பிறந்தநாளையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி கொண்டிருந்தது. காமராஜருடைய பிறந்தநாளை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சமீபத்திலே வாசன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகினாரு. யாருடைய படத்தை போட்டதற்காக சோனியா காந்தி அவர்களை கட்சியிலிருந்து விலகி போற அளவுக்கு காமராஜருடைய படமும் மூப்பனாருடைய படமும் அந்த இதுல தவறானதுனால நானே அறிக்கை விட்டுருக்கேன். எல்லா பத்திரிகையிலும் அதுக்காக தான் வெளியில அமிச்சாங்க. வாசன் போனது காமராஜருடைய படமும். அதனால வட்டத்துக்குள்ள அடக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பிஜேபி எடுத்தவொடனே பிஜேபிக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு கோவம் வருதுன்னா, அவங்க ஏன் இப்ப திராவிட இயக்கம் பண்ணும் போது காங்கிரஸ் அப்படி கோவிக்கல, நாளை பின்ன வேற கட்சியில் எடுத்தா கூட அவங்க கோவிச்சுக்கல. உங்களை மாதிரி சமூக அமைப்புகள் எடுத்தா கூட நீங்க எப்படி பண்ணலாம், ஒரு தேசிய கட்சி தலைவர் ஒரு சமூகத்துல ஒடுக்கலாம்லாம் அவங்க அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆமா, அவங்க கேட்கல அவங்க. ஆனா பாஜக பண்ணும்போது மட்டும் தான் கேட்டிருக்காரு. ஏன் திக காரங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தேசிய கட்சி ஏன் கேக்குறாங்க சொல்லுங்க? அது ஏன் கேக்குறாங்க? அதுதான் அவர் சொன்னாரு. அதுதான் சொல்றேன். காமராஜருடைய இன்றைக்கு நாங்கள் பிறந்த நாளை இந்தியா முழுக்க கொண்டு போகும்போது தான் காங்கிரஸ்காரர்களுக்கு கோவம் வருது. ஏன்னா நாங்களே ஒரு மாநிலத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டு நீங்க ஏன் இந்தியா முழுக்க தூக்கிட்டு வரீங்க? பாருங்க, இவருடைய பிறந்த நாளை நீ கொண்டாடக்கூடாது, அவருடைய பிறந்த நாளை நீ கொண்டாடக்கூடாது. யாருக்குமே அவரே முத்துக்குமார் சொன்னார்ல, கொண்டாடக்கூடாது நாங்க சொல்லல. சொந்தம் கொண்டாடுவது கொண்டாடவில்லைங்க. சொந்தம் கொண்டாட அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நாங்க சொந்தம் கொண்டாடுறோம் சொன்னதுக்கு மறுநாளே எச் ராஜா அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாரு. இருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான். தமிழிசை அவர்கள் சொன்னது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் சொல்லல, அவர் மாநில தலைவருங்க. நான் தனிப்பட்ட கருத்து நான் ஏன் சொல்ல போறேன்? என்னுடைய கருத்தை நான் தனியா பதிவு பண்ணுவேன். அவங்க எங்களுடைய மாநில தலைவர், அவர்களுடைய
அவருடைய கருத்து என்பது எல்லாரும் சொல்ல பொதுவான விஷயம் சொன்னாங்க. காமராஜரை பற்றி சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதுக்காக சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி. ஆனால் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு எல்லாரும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட சொல்லுது. பாட்டாளி மக்கள் கட்சி பாமக கூட அவங்க இதை சொல்லக்கூடாது. அதுதான் அவங்க, ஏன்னா பிஜேபி மட்டும் சொல்லக்கூடாது. பிஜேபி சொன்னா வேற மாதிரியான இந்தியா முழுக்க நான் ஒண்ணே சொல்றேன் கேளுங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. காமராஜரால் உருவாக்கப்பட்ட சொத்து இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த சொத்துல அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், கனகவேல் காமராஜ். அவர் வந்து கொல்லி போட்டவர் காமராஜருக்கு. ஆனா அவருக்கு சொந்த வீடு கிடையாது, ஒரு குடிசையிலே வாழ்ந்தவர். அவருக்கு யார் தெரியுங்களா வீடு கொடுத்தாங்க? காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொடுக்கல, ஜெயலலிதா கொடுத்தாங்க அவங்களுக்கு வீடு. காமராஜருக்கு கொல்லி போட்டவர், காமராஜருடைய தங்கையினுடைய பேரன். அவருக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காமராஜர் என்பவர் இல்ல, காமராஜருடைய தங்கை மகன் சங்கர். அவருக்கு கேன்சர் வருது. அவருக்கு கேன்சர் வரும்போது அவர் கேட்குறாங்க, சங்கர் என்பவர், அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு, காங்கிரஸ் கட்சியில் நிதி உதவி பண்ணுங்கன்னா பண்ணல. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை கொடுத்துருக்காரு காங்கிரஸுக்கு. சொந்த தங்கை மகனுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. அவர் இறந்து போயிடுறார். அவருடைய பிள்ளைகள் படிப்பதற்கு கேட்டாக்கா காங்கிரஸ் கிரவுண்டில் மேடை போட்டு இதே ஞானதேசிகனும் ஈவிகே சிலங்கவனும் சிதம்பரமும் மேடையில் ஏறி அந்த குழந்தைகளுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு மிகப்பெரிய விளம்பரம் பண்ணாங்க. காமராஜர் இதெல்லாம் இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு எந்த சொத்து சேர்த்திருக்க மாட்டார். இல்ல ஒரே நிமிஷம், காங்கிரஸ் கட்சி உரிமை கொண்டாடுவது என்பது காமராஜருடைய சொத்துக்கு மட்டும் உரிமை கொண்டாடக்கூடாது. காமராஜருடைய சொத்துக்கு மட்டும் நீங்க உரிமை கொண்டாடாதீங்க. அவருக்கு அரசு கொடுத்து, யாருக்கு அரசு கொடுத்தது? காமராஜருடைய சொத்தை யாரு? காமராஜர் சொத்து இல்லங்க, காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்து கொடுத்தது அவர் தானுங்க. அவருடைய ஒரு பைசா வந்த கட்சியினுடைய பணத்தையும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. அவர் இப்படி நினைச்சிருந்தாருன்னா சேர்த்திருப்பாரா? காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் எப்படி அந்த காமராஜர் குடும்பத்துக்கு நீங்க எதை உதவி பண்ண மாட்டீங்க. காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை அனுபவிப்பதற்காக டெல்லியில இருந்து மோதிலால் ஓராவே ட்ரஸ்ட்ல கொண்டு வராங்கல்ல, இவ்வளவு பெரிய சொத்து இன்னைக்கு 10,000 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுக்க சேர்ந்து இருக்கு. ஆனா அதே காங்கிரஸ் கிரவுண்ட் என்ன நிலைமாச்சு தெரியுங்களா? காங்கிரஸ் கிரவுண்டை விற்கக்கூடிய அளவுக்கு போய் அதை தடை வாங்கி இருப்பது யார் தெரியுங்களா? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த சுப்பிரமணிய சாமி தடை வாங்கி காமராஜர் இது நந்தனம் இது தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்ட். ஆமா, காமராஜர் அரங்கம். அந்த சொத்தை வந்து விற்பதற்கு எல்லாம் முடிவு பண்ணி பேசி எல்லாமே முடிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அந்த கட்சிக்காக வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த சிறுக சேர்த்த பணத்தை அந்த வாங்கியிருப்பாங்க. அனாவசியமா வித்துட்டு போறதுக்கு அதை தடுத்தவர் யாருன்னா சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்காரு. சுப்பிரமணிய சாமியினுடைய வழக்கின் மூலமா தான் இன்றைக்கு அந்த சொத்து நிக்குது. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன உரிமைன்னு கேக்குறீங்களே? பாரதிய ஜனதா கட்சி அதுல சம்பந்தப்பட்டிருக்குல்ல, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நீங்க அந்த சுப்பிரமணிய சாமிக்கு உரிமை உண்டு. காமராஜர் ஏன் அவர் பாரதிய ஜனதா கட்சி தானே, அவர் ஜனதா கட்சியில இருந்து போகப்பட்ட வழக்கு அது. ஜெயலலிதா பாஜக சொல்றாங்க சுப்பிரமணிய சாமிக்கு உரிமை. பாஜக அவர் ஆர்எஸ்எஸ் சின்ன வயசுல அவர் ஆர்எஸ்எஸ் சில சமயத்துல சுப்பிரமணிய சாமி பாஜக கருத்து இல்லன்னு சொல்லிடுவீங்க. பாஜக கருத்து இல்ல, நாங்க என்னைக்கு அவர் கருத்து மட்டும் ஏத்துக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் தெரியாத அவருடைய தங்கை மகனுக்கு அவருக்கு வந்து மருத்துவ படிப்புக்காக அவருக்கு கேட்டு வருகிறாங்க. நீ படிச்சிருந்தா ஒழுங்கா மார்க் வாங்கினா தானே எனக்கு போடான்னு சொல்லிடுறார். அப்பேற்பட்ட ஒரு உயிரோடு ஒருவேளை இருந்திருந்தால் ஜெயலலிதா கொடுத்ததை கண்டிப்பாக வாங்க அனுமதிக்க மாட்டார். அவர் ஜெயலலிதா யார் கொடுத்தாலும் வாங்க அனுமதிக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்தவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதை பொறுத்தளவில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள். 100ஆண்டு விழா அவருடைய பிறந்த நாள் போது யார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இன்று தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதியாருடைய 100ஆண்டு விழாவுக்கு அடையாளம் இருக்கிறது, பாரதிதாசனுடைய 100ஆண்டு அடையாளம் இருக்கிறது, அண்ணா பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அடையாளம் இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் எந்த அடையாளத்தையும் கொடுக்கவில்லை. அப்ப அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்வராக இருந்தார், அவர் பண்ணவில்லை. அப்படி இருக்கும்போது இன்று இந்த வருடம் பார்த்தீர்களேயானால் அரசு விழா எடுக்கிறது, அத்தனை பள்ளிக்கூடங்கள். அப்ப எதை நோக்கி செல்கிறார்கள்? அதாவது எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுது மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே காமராஜரை கையில் எடுக்கிறார்களே ஒழிய இவர்கள் சொந்தம் கொண்டு உரிமை கொண்டாடுகிறார் என்பதால் அந்த நேரத்தில் மட்டும்தான். மீதி 4 வருடங்கள் அவரை மறந்து விடுவார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை எவ்வாறு ஆகிவிட்டது என்றால் வேறு யாருக்கும், அதாவது அவர்கள் சொன்னது போல, அதாவது அவர் ஒரு ஐக்கான்,
அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு வேறு கட்சிகளுக்கு யாரை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் அத்தனை பேர் நான் இவரை ஒரு ஐக்கானாக இன்று முன்னிறுத்துகிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். இப்ப பாரதிய ஜனதா கொண்டாடக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ கொண்டாடக்கூடாது என்பது நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவில் நாட்டில் இருக்க 127 கோடி மக்களும் கொண்டாடக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை பொறுத்தளவு அத்தனை கட்சியும் கொண்டாடினால் உண்மையிலேயே நாங்கள் பெருமிதம் படுகிறோம். அதில் எந்த விதமான ஒரு ஆட்சியும். அதாவது பிரச்சனை என்னவென்றால் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று அவர்களுடைய வாதம். எங்களை நாங்கள் அவரை அதாவது அவரை சுயம்புலிங்கமாக நிற்கிறோம். அவர் எவ்வாறு என்றால் தானே உருவானது. சுயம்புலிங்கத்தை பொறுத்தவரை எவ்வாறு அது தானே உருவாவது. இன்று காமராஜர் என்பது அரசியல் பின்புலம் கொண்டவர் அல்ல, மிகப்பெரிய ஜமீன்தார் பரம்பரையில் வந்தவர் அல்ல, மிகப்பெரிய பட்டப்படிப்பு படித்தவர் அல்ல. அவராக உருவாகி இன்று இந்திய நாட்டில் 2 பிரதமர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அவர் அதை வேண்டாம் என்று மறுத்தவர். அப்போ அதாவது ஒருமுறை நான் கவர்னருடைய மாளிகை சென்ற பொழுது அங்கே பார்த்தால் இந்திய நாட்டு பிரதமர்களை போட்ட ஒரு பக்கம் பார்த்தால் ஜனாதிபதியை போட்ட ஒரு பக்கம். அவர் வந்தவர்கள் சொன்னேன், நம் தலைவர் அன்று அவர் விரும்பி ஏற்றிருந்தால் பிரதமர் ஆகி இருந்தால் நாம் மார்தட்டி இருப்போம். இந்த தமிழன் இந்திய நாட்டை ஆண்டான் என்ற அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டாரே என்று சொன்னோம். அப்பேற்பட்ட ஒரு மகானை பொறுத்தளவிலே இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி நினைத்திருந்தால் கொண்டு போயிருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் அவரை பொறுத்தளவு ஒவ்வொரு நீங்கள் கேட்டது போல இன்று சாஸ்திரி பவன் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் காமராஜருக்கு அரசாங்கத்தின் மூலம் பவன் எதுவும் கிடையாது. டெல்லியில் சிலை இருக்கிறது உண்மை, ஆனால் தாராவியில் இருக்கிறது உண்மை. ஆனால் தாராவில் காங்கிரஸ்காரர் வைத்தது அல்ல, மத்திய சர்க்கார் வைத்தது அல்ல என்று தான் சொல்லாமலே காமராஜர் அவர் எங்கேயும் தமிழகத்தை தவிர காங்கிரஸ் எங்கும் முன்னிலைப்படுத்தவில்லை. இன்று பிஜேபி எடுக்கிறது என்றால் ஒரே காரணம் இந்தியாவில் அவர் பெயரை கொண்டு போகணும் என்ற காரணம் அல்ல. இங்கே பொறுத்தவரை மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் இல்லை. இதை யாரை சொல்றாங்க? ஜனகிருஷ்ணமூர்த்தியை சொல்லுவார்களா? இல்லை என்ன ஏற்கனவே இருந்த இங்கே மாநில தலைவர் சொல்லக்கூடிய அளவில் இங்கே சாதனை படைத்தவர்களா? மக்களுக்கு தெரிந்தவர்களா? இல்லை. அப்படி யார்? பொதுவான ஒரு மனிதர் அவர் சாதனை புரிந்திருக்க அவர் ஆட்சி நாங்கள் கொடுக்க முடியும், அவர் வழி நடப்போம் என்று சொன்னால் மக்கள் நம் பக்கம் திரும்புவார்கள் என்று இன்னும் சொல்ல போனால் ஒரு விதத்தில் எடுத்துக்கொண்டு இன்னும் அமைச்சராக இருக்கிறவரும் இன்று அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறோம் காமராஜருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களால் அந்த சமுதாய மக்கள் ஓட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் மறைமுகமா மத்தவங்க சொன்னாங்க, நீங்க நேரடியா சொல்றீங்க. அதுதான் உண்மை. அவங்க சமூக ஒரு பெரும்பான்மையா இருக்கு, அதை வாங்குறதுக்காக தான் பண்றாங்க. அது உண்மை. அதனால்தான் அமித்ஷா அவர்கள் இந்த விருதுநகருக்கு வருவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியாத சூழ்நிலை போயிட்டு அவர்களை கால் ஊன்றுவதற்கு ஏதோ ஒரு சமூகத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் ஒரு அடிக்கு 2 அடி மேல் வர வேண்டும் என்ற எண்ணத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. அதன் மூலமாக காமராஜர் புகழ் பகரம் என்றால் நாங்கள் அதற்காக உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதாவதுங்க சகோதரர் கோபி சொன்னார் காமராஜருடைய சொத்துன்னு சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த பொழுது அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் அதுக்குள்ளே என்ன அவருக்கு குடும்பம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய தாயை கூட 2 நாட்களுக்கு மேல் வீட்டில் வச்சிருக்க மாட்டார். ஏன்னா 2 நாட்கள் வரும் அவங்க வீட்டில் இருந்தால் முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தாயை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த 120 ரூபாயில் 30 ரூபா மேலே கேட்குறாங்க அவங்க தாய். எனக்கு ஒரு 30 ரூபா கூட அனுப்பு, முதலமைச்சருடைய தாய் என்ற முறையில் என்னை பார்க்க வருபவர்களுக்கு நான் கலர் வாங்கி கொடுக்கணுன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் கடிதம் எழுதுகிறாரு, அம்மா அந்த 120 ரூபாயிலே இது பண்ணுமா, தேடி வரவங்களுக்கெல்லாம் நீ கலர்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு எழுதுகிறாரு. ஆகவே எந்த சொத்து பற்றும் இல்லாத வாழ்ந்தவர். அவர் மறைந்த போது அந்த ரூமுகளில் பூட்டப்பட்டுட்டு அவருடைய அடக்கம் முடிந்து வரணும்னு அரசாங்கம் அவைகளை திறந்து பார்க்கிற போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோபி சொன்னார் ஏதோ மாளிகை இருந்து பாருங்கள், ஏழை பங்காளனுடைய வீடு பாருங்கள்லாம் அடித்து ஒட்டினாங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். அப்போ திறந்து பார்த்தபோது அவங்க என்ன நினச்சி திறக்கிறாங்கன்னா, உள்ள கட்டுக்கட்டாக நோட்டு இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும் என்று ஆசையோடு திறந்து பார்க்கும்போது 131 ரூபா பணமும் 4 ஜிப்பாவும் 4 வேட்டியும் இருந்ததை பார்த்து அதிசித்து போனார்கள். இப்படியும் ஒரு தலைவன் வாழ்ந்திருக்க முடியுமா? 9 ஆண்டுகள் முதலமைச்சர், 6 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தவருக்கு இப்படி தான் அந்த எளிமையின் சின்னம். இந்தியாவிலேங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாத ஒரு தலைவராக அவர் வாழ்ந்து காட்டினார்கள். இப்போ அவர் சொல்கிறாரு அவருக்கு சொத்து இருக்குது. எங்கேருந்து சொத்து? இதுதான் சொத்து. 4 சட்டையும் 4 வேட்டியும் 131 ரூபா பணமும் 2 ஜோடி செருப்பு, அது கூட
ஒரு ஜோடி ரொம்ப கட்டையாக இப்போ கூட வச்சுருக்காங்க. நீங்கள் காமராஜர் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், 2 ஜோடி செருப்பு தான். அந்த சட்டெல்லாம் கூட இப்போ கூட வச்சிட்ருக்காங்க. அதுவும் மோட்டாவாக இருக்கும். அந்த மாதிரியான காமராஜரை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்லவில்லைங்கிற குற்றச்சாட்டு அப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் என்ன கேட்குறேன், எங்கள் அமித்ஷா டெல்லியில் கொண்டாடுனா நாங்கள் டெல்லியில் கொண்டாடலையா? வருடம் கொண்டாடுறோம். ஏன் இந்த வருடம் கூட தான் கொண்டாடணும்? காங்கிரஸ் ஏன் கொண்டாடல? எப்படி கொண்டாடலன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அங்கே இருக்கக்கூடிய எல்லா மத்திய அமைச்சர்களும் அவருடைய சிலைக்கு மாலை போடுறாங்க, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அமித்ஷா எப்போ வந்தார்? இப்போதான் தலைவராக வந்திருக்காரு. அமித்ஷாக்கு காமராஜர் யாருன்னு முதல்ல தெரியுமா? அவர் கொண்டாடுறாருன்னு சொல்றாரு. மோடிக்கு காமராஜர், அத்வானி கொண்டாடுறாருன்னு சொல்லுங்க, வாஜ்பாய் கொண்டாடுறாருன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். அப்ப இப்ப போட்ட யுக்தி தான், இப்ப பண்ண பாலிடிக்ஸ். ஆமாங்க, பாலிடிக்ஸ். அப்போ இருங்க, இருக்கல, ஒரே நிமிஷம். என்ஆர் தனபாலன் ரொம்ப தெளிவா சொன்னாரு, எழுத்தாளர் முத்துக்குமாரும் தெளிவா சொன்னாங்க. அவர்களிடத்தில் அடையாளம் காட்டக்கூடிய தலைவர்கள் இல்லை, சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்லை. வல்லபாய் பட்டேலையும் காமராஜரையும் இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல உங்களிடம் தலைவர் இல்ல, ஜனசங்கத்துல RSS பாஜக காமராஜர் அளவு கொண்டாடப்படக்கூடிய தலைவர்கள் பாஜக இல்ல, அதனால காங்கிரஸ். இன்னொரு கேள்வி கேட்கறேங்க. தலைவர்கள் இல்லாமலே இன்றைக்கு எங்களுக்கு 344 இடங்கள் கூட்டணியுடன் சேர்ந்து எங்களுக்கு மட்டுமே 282 எம்பிக்களை கொடுத்தவர்கள் எந்த தலைவரையும் பார்க்கவில்லை. மோடி என்ற ஒரு தலைவரை பார்த்து தான், வாஜ்பாய் என்ற ஒரு தலைவரை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. இல்ல அது நீங்க என்ன சொல்றீங்க? அதே சொல்லுங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் பொதுவானவர்கள், பிரதமர் என்பவர் பொதுவானவர் ஆகிறார். அரசாங்கம் என்பது எல்லாருக்குமான அரசாங்கம். பாஜக ஜனசங்க தலைவர்கள் இதை விட பெரிய தலைவர்கள் எங்களுடைய கட்சிக்காக, எங்களுடைய இயக்கத்திற்காக வேலை செய்த நிறைய தலைவர்கள் இருக்கா. தீனதயாள் ஏன் நாங்க கொண்டு போறோமே? இந்தியா ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய பிறந்த நாள், இறந்த நாள் எல்லா விஷயங்களும் கொண்டாடுவோம். தீனதயாள் உபாத்யாயனுடைய எல்லா விஷயங்களும் நாங்கள் இந்தியா முழுக்க கொண்டு போறோம். என்ன சொல்றேன்னா, நீங்க யாரு? முகர்ஜி யாரு? ஷியாம் பிரசாத் முகர்ஜி யாரு? ஷியாம் பிரசாத் முகர்ஜி யாரு? காங்கிரஸ்ல இருந்தவர் தான். நீங்க காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. காங்கிரஸ் தலைவர் தானா சார் நீங்க? காங்கிரஸ்ல இருந்தவர். அப்ப கூட அவர் ஏங்க எங்களுடைய தலைவரா இருக்காரு, அப்புறம் வந்துட்டாரு. உங்ககிட்ட முடியாம தான் வந்துட்டாரு. இவங்களோட இருந்த வேலைக்காக எங்களோட அதாவது நாங்க காமராஜரை இந்தியா முழுக்க கொண்டு போறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்ற நாங்க எல்லாரும் திருக்குறளை கூட இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டோம், கொண்டு வந்துட்டோம். இந்தியா முழுக்க திருக்குறளை. கண்டிப்பா இப்ப அவங்க வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு நீங்கள் காமராஜரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர்கள் குற்றச்சாட்டு. இது எப்படி பாக்குறீங்க? இது நாங்க அதாவதுங்க அபாண்டங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு விஷயம் பண்ணாரு. ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுங்களா? காந்தியை கொன்றது RSS உடனடியா வழக்கு தொடுத்தாங்க. RSSல இருந்து என்னுடைய வழக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன் நீங்க தைரியமா நீங்க மேடை ஏறி சொல்லிட்டாருங்க. ராகுல் காந்தி மேடை ஏறி பேசுறாரு. பேசிட்ட உடனே RSSல இருந்து அவருக்கு வந்து வழக்கு தொடுக்குறாங்க. வழக்கு தொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? உண்மையில நீங்க பேசுறது உண்மையாக இருந்தால் நான் வழக்கை சந்திக்கிறேன்னு வந்து நிக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த வழக்குக்கு தடை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால இவர்கள் சொல்வது அனைத்துமே பொய்யான கருத்துக்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆமா பொய். நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி எங்க கொல்ல பார்த்தது? இவர்கள் சொன்ன விஷயம் பசுவதை தடுப்புக்கு எதிர்த்து பேசுறாங்க. அங்க வந்து அந்த சாமியார்கள் எல்லாம் வந்து அவர் வீட்டை போய் தாக்குறாங்க. அதுல ஜனசங்கக்காரன் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்க தொடர்பு கிடையாது. என்ன தொடர்பு இருக்குங்க? அவங்க உறுப்பினரா இருந்தாங்க தொடர்பு. உறுப்பினர் கருத்தியல் ஒண்ணு, கருத்தியல் அவங்களுக்கு வேற கருத்தியல், எங்களுக்கு வேற கருத்தியல். நிறைவு கருத்து அதாவது அண்ணன் சொன்ன முதல்ல சொன்னவருக்காக, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிகவும் விமர்சனம் பண்ணினார்கள் காமராஜரை என்று சொன்னேன். அதை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, அதாவது எதிரிகளை எவ்வாறு பார்ப்போமோ அதை பார்ப்பது என்பது இயல்பு. ஆனால் கலைஞரையும் காமராஜரையும் உற்று நோக்கினீர்கள் என்றால், அவர் வந்து அதாவது தன்னுடைய பிள்ளை ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற உடல்நிலை சரியில்லை என்ற சூழ்நிலையும் அவர் தான் எடுத்து கொடுக்க வைத்தார் காமராஜர் என்று தெரியும். அதே போன்று காமராஜர் அவர்களை கைது செய்ய சொல்கிறார் இந்திரா காந்தி அவர்கள். காந்தி அப்போ அது அன்று நினைத்திருந்தால் அவர்கள் நான் மறுக்கிறேன். இந்திரா காந்தி கைது செய்ய சொல்கிறார். அப்பொழுது கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் அதற்கு அவர் உடன்பாடு இல்லை. அதன் கலைஞர் நினைத்திருந்தால், அவர்கள் ஜால்ரா அடித்திருந்தால் அன்று அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு இருக்காது. அவர் காமராஜர் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அன்று பாதுகாப்பாக காமராஜர் இருந்தவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, அதே போன்று அவர் இறந்த பொழுது பார்த்தீர்களே, ஆனால் அது காந்தி மண்டபத்தில் அருகில் அவர் சீடர் அவர் இருக்க வேண்டும் என்பதற்கு
என்பதற்காக அங்கே அவருடைய உடல் எரிவிட்ட பொழுது மழை பெய்கிறது, தலப்பாயை கட்டிக்கொண்டு வேட்டியை கட்டிக்கொண்டு மண்வெட்டி எடுத்து விதைத்தவர் அவர். அதே போன்று ஏற்கனவே சொன்ன போல கல்வி வளர்ச்சி நாளை அறிவித்தவர் அவர். அது வேறு இது வேறு. உங்களுடைய நிறைவு கருத்து விவாதத்தினுடைய அதாவது இந்த காமராஜர் வந்து சொந்தம் கொண்டாடுவது தான் இந்த விவாதத்தினுடைய. திரும்பவும் அதுலேயே நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். சொல்கிறப்போ வந்து அத்வானி சொன்னால் ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 1995 வந்து 98 வந்து ஸ்வர்ண ஜெயந்தி யாத்திரை அப்படின்னு ஒன்று அத்வானி போனார். அப்போ வந்து இது இந்தியா முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போனப்போ எல்லா ஊர்களையும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து மிகப்பெரிய லெவலில் பாராட்டி பேசினார். அதே போல் வந்து தமிழகத்துக்கு வந்த போதும் கூட காமராஜர் விருதுநகருக்கே நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். அதே போல் வந்து ஒரு அறிக்கை வந்து ஜூலை மாதத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து காமராஜனுடைய சுதந்திர போராட்டத்தில் காமராஜருடைய பங்களிப்பு குறித்தும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் காமராஜருடைய பங்களிப்பு குறித்தும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையவே வெளியிட்டார். அதனால் வந்து அப்போதும் கூட அத்வானி காமராஜரை புகழ்ந்து பாராட்டினாரே தவிர அவரை சொந்தம் கொண்டாடலை. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சொந்தம் கொண்டாடுதுங்கிறது தான் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் அந்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த விதமான பொருத்தப்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவதுங்க, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இவங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான நியாயம் இல்லை. மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் ஒரு கருத்தை சொன்னாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து அன்னை இந்திரா காந்தியினுடைய குரு. அவர் வந்து காங்கிரஸ் என்ன செய்தது காமராஜருக்குன்னு கேட்குறாரு கோபிகிருஷ்ணன். விருதுபட்டி நகரில் நகரத் தலைவராக இருந்து அகில இந்திய தலைவராக்கி 2 பிரதமர்களை இந்திய நாட்டினுடைய மிக பலம் பொருந்திய இந்திய நாட்டினுடைய பிரதமரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி காட்டியது யாருங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவரை சொல்லட்டும், காங்கிரஸ் தான் உருவாக்கிச்சு. அந்த பெருந்தலைவர் மதிப்பெல்லாம் குறைக்கல. இன்னொரு கருத்தை சொன்னாரு. டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கைது நடவடிக்கை தவிர்த்தார் என்றாரு. கிடையவே கிடையாது. எந்த காலத்திலும் இந்திரா காந்தி அவர்கள் காமராஜர் என்ற அந்த பெயரை என்றைக்கும் களங்கப்படுத்த நினைத்ததே கிடையாது. அவரை கைது செய்யாததுனால தான் ஆட்சி போச்சு. காமராஜன் அவர் கேட்டது வந்து ஒரு 75 வயது இன்னைக்கு யார் காமராஜர் இந்தி திணிப்பு எதிர்க்கிறாரு கேட்டப்ப ஹூ இஸ் காமராஜன் இந்திரா காந்தி கேட்டதால வரலாறு இருக்கு. இல்ல கிடையாது. அது மட்டும் இன்னைக்கு காமராஜரை என்னங்க எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு மத்தியில தன்னுடைய குருவான நேருனுடைய மகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பாடுபட்டார் என்பது வரலாறு. காமராஜர் செய்தது அது. காமராஜருடைய புகழ் அந்த அளவுக்கு காமராஜரையும் உயர்த்தியது காங்கிரஸ் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கட்சிகளும் காமராஜர் ஆட்சி, காமராஜரை போல் ஒரு தலைவர் உண்டா என்று புகழ்வதும் அவரை கொண்டாடுவதன் அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்தும், காமராஜரை இதுவரை அரசியல் கட்சிகள் எவ்வாறு பார்த்தன, அவருக்கு உரிய மரியாதை கிடைத்திருக்கிறதா, காமராஜரை ஒரு தமிழ்நாட்டு தலைவராக சுருக்கி பார்த்தார்களா, அவர் வாழும் காலத்தில் இந்திய தேசியத்தை மிக தீவிரமாக வலியுறுத்தியவர், அதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர், அவர் இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாரா என்பதெல்லாம் குறித்தும், திராவிட இயக்கத்துக்கும் காமராஜருக்கும் உள்ள பிணைப்பு என்ன, ஜனசங்கத்துக்கும் காமராஜருக்கும் உள்ள தொடர்பு என்ன, காங்கிரஸ் கட்சிக்குள் அவருக்கு இருந்த பணிப்போர் என்ன, காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு அவரை எவ்வாறு பார்த்தது என்பதெல்லாம் குறித்து விரிவான தரவுகளுடன் நமது ஆளுமைகள் முழுமையாக விவாதித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்தை எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும், பெருந்தலைவர் மக்கள் கட்சி அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களுக்கும், எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.